வணக்கம். யாரு தனமா? வா 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 வா. செய்யாத குற்றத்துக்கு என் ஒரே தம்பி ஜெயிலுக்கு போயிருவான்னு நினைச்சேன். அவனையும் என் குடும்பத்தையும் காப்பாத்துனதே நீங்க தான். என் டியூட்டியா நான் செஞ்சேன், அவ்வளவுதான். ரொம்ப நாளா பாக்குற ஐயா அந்த ஒரே கோட்டையே போட்டுக்கிட்டு இருக்கீங்க. எல்லாரும் ஊர்ல கிழிஞ்ச கோட்டு வைக்கலன்னு சொல்றாங்க. உங்களுக்காண்டி புது கோட்டு நானே கொண்டு வந்தேன், வாங்கிக்கிறேங்க. பெரிய மனசு. புது கோட் எனக்கு? நீ பூஸ் போட்டிருக்கியா? இப்படி வா. இது என்ன பே ஆஃப் பெங்கால்? இது என்ன இந்தியன் ஓஷன்? இது என்ன அரேபியன் சி? நீ புதுசா போட்டிருக்க? தெரிஞ்சுக்கோ, இந்த குப்பத்துல எல்லாரும் என்னைக்கு புது ட்ரெஸ் போடுறாங்களோ அன்னைக்கு தான் நானும் புது ட்ரெஸ் போடுவேன். அதுதான் என் லட்சியம். வெரி குட் மார்னிங். வாடா ஜக்கு, எப்ப வந்த? கையில என்ன கந்தாசி? நோட்டீஸ் தானே மறுபடியும்? சும்மா இருக்க மாட்டேடா நீ. இல்ல சார், ஏதோ கடைதாசி வந்தது, அதுல என்ன எழுதுக்குன்னு படிச்சு சொல்லுங்க. அட என்னையே சார் பாக்குறீங்க? அங்க பாருங்க, என்ன எழுதிருக்கிறதுல? நண்பா ஜக்கு, உப்பளத்தான் கதிர்வேலு மகன் உன்னை கருவறுக்க கிளம்பி விட்டான். எங்கிருந்தாலும் உன் உயிரை எடுப்பதாக சபதம் செய்திருக்கிறான். அவன் தந்தையை நீ கொலை செய்த பழிக்காக உன்னை தேடி வந்து கொண்டிருக்கிறான். இப்படிக்கு லயன் கோவிந்தன் சாராய கடை பாண்டிச்சேரி. ஏண்டா, திருட்டு குத்தத்துக்காக ஜெயிலுக்கு போனேன்னு நினைச்சேன், இப்ப கொலையாவா? ஏய், கொலை நான் உனக்கு காரா புந்தியா? கொலையை பண்ணிவிட்டு சீமா நாட்டை உலாத்திட்டு இருக்கியே. உதாத்துறது பிழைக்கிறதுக்காக இல்ல வக்கீல் சார், இப்ப சவால் விட்டுருக்கானே அவனை ஒழிக்கிறதுக்கு. ஆளி வந்தான் கண்டேன்னு அவனையும் அம்பே. கசாப்பு கடைக்காரன் கூட பிஸ்மில்லான்னு சொல்லிட்டு ஆளை வெட்டுவான். நீ ஒண்ணுமே சொல்லாம வெட்டுவேங்கிறிய மனுஷனா நீ? வீட்டுல யாரும் இல்ல? இருக்கு. ஓலை ஓடு கீத்து எல்லாம் இருக்கு. இதுல எது வேணும் உங்களுக்கு? அனுதாபம். யாருக்கு? உங்களுக்கு. தோ வரேன்னு போயிட்டு எத்தனை நாள் ஆச்சு? டாக்ஸி டிரைவர் இல்ல, வண்டியில ஏற உங்களை கழட்டி விடுற மாதிரி காதலையும் இறக்கி விடலான்னு பாத்தீங்க போல இருக்கு. நிலம தெரியாம பேசுறேன். மனசுல உனக்கு துரோகம் நினைச்சிருந்தா மறுபடியும் நான் இங்க வந்திருக்க மாட்டேன். அப்படி என்னங்க நிலைமை? ஊர்ல எங்க அப்பா ஒருத்தன் கொலை பண்ணிட்டான். என்னது? அது மட்டும் இல்ல, என் தங்கச்சியை கடத்தி போயிட்டான். அவளை என்ன செஞ்சா, அவன் எங்க இருக்காண்டே தெரியல. யாருங்க அந்த பிளவாவே? அந்த கொலைகாரனுடைய பேர் தெரியும், ஆனா அவனை அடையாளம் தெரியாது. அவனை எப்படியும் கண்டுபிடிக்கணும், பழிக்கு பழி வாங்கணும்னு துடிச்சேன். எங்கேயுமே கிடைக்கல. நெஞ்சில வேதனையோட வந்திருக்கேன். என்ன மன்னிச்சிடு சார். ஏழை பொண்ணுன்னா காதலிச்சு கைவிட்டுடுவாங்கன்னு கேள்விப்பட்டிருக்கேன். அதே மாதிரி நீயும் என்னை விட்டுட்டு போயிட்டியோன்னு நினைச்சிட்டேன். ஒரு எறும்புக்கு கூட கஷ்டம் கொடுக்காத உனக்கு இவ்வளவு கஷ்டம் வந்துருச்சு. கல்யாணம் ஆனதுக்கு அப்புறம் மாமனார் குழந்தையாரோட ஒரு குடும்பமா வாழணும்னு நினைச்சேன். ஆனா என் ஆசையில அந்த படுபாவை இப்படி மண்ணலை கொட்டிட்டான். உன்னை இப்படி தனியா விட்டுட்டு போயிட்டாங்களே. நீ இருக்கும்போது அது எனக்கும் நல்லா தெரியும். இனிமே நான் உன்னை தனியா விட மாட்டேன். ஏன்னா நீ இந்த கவலையில ஏதாவது பண்ணிக்குவ. நீ எப்போதும் என் பக்கத்திலே இரு. ஆஹா, ஆட்டத்தை பார்த்த ஒரு அஜந்தா ஓவியம் அப்படியே இறங்கி வந்த மாதிரி இருந்தது. ஆட்டத்தை பார்த்த இல்ல, அத்தோட போ. இங்கே வந்தேன். முதல்ல ஏன் வந்தேன்னு கேட்பாங்க, போக போக
ஏன் வரலன்னு கேட்பாங்க. அதுதான் இந்த இடத்து பழக்கம். எல்லாம் 1000 போட்டாச்சு, வா. விடு, எல்லாரையும் போலவா என்ன நினைச்சே? என் மானத்துக்கு சோதனை வந்தது, நீ உயிரோட திரும்ப மாட்டே. எந்த இடத்துல வந்து மானம் உயிர்னு பேசுற நீ? இங்க மானம் தான் மூலதனம், அழகுதான் சரக்கு. அதைத்தான் விளையாக்கணும். மாறினா இதப்பா, என்கிட்ட நெருங்கினே நான் தற்கொலை பண்ணிக்குவேன். வேணா 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 வேணா, நிறுத்து 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 நிறுத்து. தரவாய் 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 தரவாய், வா 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 வா. இது தற்கொலை பண்ணிக்க போதா? இத கவனி, நான் வரேன். கத்திரி, வேண்டாமா, வேண்டாம். அம்மா, என்னை விட்டுடுங்க. 4 இடத்துல பிச்சை எடுத்தாவது பணம் சம்பாதிச்சு உங்களுக்கு தரேன். தயவு செஞ்சு என்ன காப்பாத்துங்க. உங்க கால்ல விழுந்து கெஞ்சுறேன். தேக்கோ கஸ்தூரி, எப்படியோ நமக்கு பணம் வேணும். நீ தப்பு தண்டா செய்ய வேண்டாம். கஸ்டமருங்க குஷியா இருக்கிற மாதிரி எப்போ நீ ஆடணும். சம்ஜே? ஆடுறேம்மா, ஆடுறேன். எவ்வளவு நேரம் வேணாலும் ஆடுறேன். கால் பழுதடைஞ்சாலும் சரி, மானம் மட்டும் பழுதடைய கூடாதும்மா. எங்க அண்ணன் எப்பவோ என்னைக்கோ என தங்கச்சி தெரிஞ்சுக்கிட்டா வாரி அனுப்பிக்கிறமே தவிர துரோகின்னு காரி துப்ப கூடாதும்மா, துப்ப கூடாது. ராம் ராம் சஜி. ராம் ராம். அரே ஜக்கு, என்ன மறுபடியும் இங்க வந்திருக்கானோ? பேரை பரமா சொன்னேன், நீ உயிரோட இருக்க மாட்டேன். இந்த வாட்ச் எடுத்துக்கிட்டு பணம் கொடு. அரே என்ன இது சோட்டா சாமான் கொண்டாடுறாங்க. நீங்க பெருசா சாமான் திருடி கொண்டாடுறாங்க, நாம பெருசா பணம் தராங்க. சாரே ஓ ஹை ஒமேகா வாட்ச், நியாயமான விலை கொடு. சேஜி எப்பவும் நியாயம்தான் தரா. ஏக் दो 20,000 ரூபாய்க்கு மேலே இருக்குது. அதுதான்டா ஒமேகா விலை. அரே ஜக்கூர், போலீஸ் போலீஸ் போலீஸ், போனீங்க போனீங்க. சீக்கிரம் இரியா, மீட்டர் போட வேணா. பணம் எவ்வளவு இருந்தாலும் தரேன், வண்டி எடு. அதுக்கு வேற இழப்ப. ஓ மிஸ்டர், என்னது ரத்தம்? அதனால்தான்ப்பா வண்டியை சீக்கிரம் எடுன்னு சொன்னேன். அதனாலதான் சொல்றேன், நம்ம வண்டி இந்த இடத்தை விட்டு ஒரு இஞ்சி கூட அசையாது, இறங்கிக்கல. வண்டி அசையிலன்னு சொன்னா இந்த கால்ல வர ரத்தம் மாதிரி வயிற்றுல இருந்து ரத்தம் வரும். இதெல்லாம் நம்மள்கிட்ட வச்சுக்கத கண்ணு. இறங்குடா. கால் 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 கால். சரி, அப்பா உனக்கு எடுத்து கும்பிடுறேன். அப்பா முதல்ல எடுத்து விட்டு கிளம்பு, இல்லைன்னு அவங்க வந்துடுவாங்க. எங்க போகணும்? போலீஸ் ஸ்டேஷனுக்கு. டிக்னிஃபைடா இருக்காங்க. இன்னைக்கு ராத்திரிக்கு மட்டும் தங்குற மாதிரி எங்கேயாவது இடம் பண்ணி கொடுத்தா நான் என் வாழ்க்கையில ஒண்ணு மறக்க மாட்டேன். ஏய் என்னப்பா? ஏய்
இங்க கண்டனதா பால் ரத்தம் அதா சின்ன வயசுல அம்மா கிட்ட குடிச்ச பால் ரத்தமா ஒடியுது. வழியில ஆய்வாமா சும்மா டமாஸ் பண்ணிக்கிறியா? யாரு பாரு உன் மேல இவ்வளவு அனுதாபப்படுது? 2 பேரும் ஒரே ஜாதி தான், ஒரே இடத்துல தான் இருந்தோம். ஆனா பட்டாக்கத்தி கேஸ் இல்ல, பாட்டு கேஸ். பாத்தியா பாத்தியா அவுத்து விடுறிய? அம்மா நான் அவுத்து விடலனாலும் உன் பாட்டுல நான் தான் அவுத்து விடுறத. தாமா கண்ணு இதுல ஒரு டிபிகல்ட்டி. செண்டில சாராயம் காய்ச்சாம கால்பட்டில காய்ச்சா பாரு. ஐயா இன்னும் பாத்து ஐயோ இன்னும் அது கால்ல இதான் ஊடா. என்னப்பா பொம்பளைங்களே காணுமே? நீ இருக்கிய நான் பொம்பளை இல்ல, அடிக்கடி மருந்தே போடுதுப்பா. குமார் நீ படுத்துக்க, நான் போய் வேண்டாம் சொல்லலாம். ஏன் வேண்டாம், டாக்டர் ஃபீஸ் கேட்டாலும் பரவாயில்ல, கேஸ் என்ன கேட்டா டேஞ்சர். என்ன பண்ண போற பின்ன? கட்டி எடுக்கிற ஐயா, டாக்டர் குத்த போறியா? முண்டை எடுக்க குண்டு நீயே எடுக்க போறியா? அம்மா செல்வா ஒரு சுடுதண்ணி நடக்கணும். நான் கொண்டாரேன். அடுப்பாங்க எங்க? அது இருக்கு. நல்லா இருக்கா? ஏப்பா நீயும் ஆபரேஷன் பண்ண போற? செப்டிக் ஆயிடுச்சுன்னா என்ன ஆகுது? மனசே செப்டிக் ஆயிடுச்சு. அப்புறம் என்ன? நீ மிருகப்பா. அவன் மிருகந்தா, மனுஷனா வாழ்ந்துட்டு என்னத்தை கண்ட. மிருகமும் டாக்டர் கிட்ட போறது இல்ல, நானும் டாக்டர் கிட்ட போறது இல்ல. சரி நான் போய் பேண்டேஜ் துணியும் பஞ்சு வாங்கிட்டு வந்துடுறேன், அவசரப்படுறேன். என்ன பண்ண போற? ஐயா குடிக்க போறியா? வானாமா. இத பார்த்தா ரெஸ்பெக்டான கூட வானாமா. ஆமா, சரியா ரெஸ்பெக்ட். போலீஸ்காரனுக்கு ரெஸ்பெக்ட் கொடுக்கணும், பேசஞ்சருக்கு ரெஸ்பெக்ட் கொடுக்கணும். வீடு மயிலாப்பூர் கொல்தாங்கரையில இப்படிதான்பா பண்ணிக்கிறாங்க. அப்படியே பண்ணிக்கிறியா? முதலா குடி புறக்கி வைக்க போகுது. எனக்கு யாரு இருக்காங்க நினைக்கிறதுக்கு? ஏன் நான் இல்ல நினைக்க மாட்டேனா? கிழிஞ்சுதுப்பா. குமார் பேண்டேஜ் பஞ்செல்லாம் வாங்கிட்டு வந்துட்டேன், ஆபரேஷன் ஆரம்பிச்சு. ஆரம்பிமா டாக்டர். எங்க அப்பா என்ன தகிரியம், உன்னை பெறப்ப உங்க அம்மா மருத்துவச்சி இல்லாம முக்கிய பெத்துக்குனா போல இருக்குப்பா. பண்ண போற குமார் குமார் கொஞ்ச நேரம் அப்படியே படுத்து ரெஸ்ட் எடுத்துக்க. நான் நைட் டியூட்டி போயிட்டு வந்து அப்புறம் பாக்குறேன். ஆமா பாரு, இட்லி சட்னி வச்சுன்னு போறேன். மனுஷன் நாலு துண்ணு, நானும் நைட் டியூட்டிக்கு போறேன். மணி 12 ஆச்சு, சங்கம் ஊதியாச்சு, இன்னும் தூக்கமா? அடேங்கப்பா, இதென்ன குறைச்சு விடுறாரா கூப்பிடுறாரா? மண்ணெண்ண பாத்து கீழே சாராயம் இதையா குடிக்கிறாங்க? குடல புடுங்குது. புடுங்குனா என்ன, குடிச்சிட்டு தான் குடல திங்குறானுங்களே. சாராயம் கேக்குதா? எந்த பார்வதி கிடைக்கலன்னு இந்த தேவதாஸ் இப்படி போட்டு நீட்டிக்கினாரு. வர தண்ணி எடுக்கிறாமா? ஆமா, நீ என்ன தண்ணி அடிக்கிற அப்பாவா? இதெல்லாம் சம்சாரம் நடத்துற வீடா சாராய கடையா? என்னடா மச்சான் இது, கல்யாணமே ஆகலன்னு செல்வம் சொன்னா சொன்னா கண்டவெல்லாம் உள்ள வந்து பாட்டில் அடிக்கிறதா? நல்ல ஸ்நேகம். யோ எத்த காலி பண்ணு, போயா வெளிய. இது என்ன கட்டு? இது வரைக்கும் தான் குடிச்சது அடையாளமா? என்னையா பாருங்க? அட யோ ரொம்ப பாத்த வாங்கிக்குவேன். இனி அந்த அன்பையும் பாசத்தையும் யார்கிட்ட இருந்து வாங்க முடியாது. ரொம்ப பேருக்கு
துரோகம் பண்றதுனால தான் ஆண்டவன் இன்னும் கல்லாவே இருக்கான். அவன் மட்டும் உயிரோட என் கையில மாட்டிக்கிட்டான், கீச்சிடும். கிழிப்ப சரக்கு உள்ள போனோம்னா ஆண்டவனுக்கே சவாலு. இன்னும் என் உங்ககிட்ட பேச்சு போயா போயா ஐயா. என்னப்பா குமார், எங்க போற? குடும்பம் விரட்டுத. மைனா, இவனை யாருன்னு நினைச்சேன்? தண்ணி வண்டி. குமார் குமார் வாப்பா. அவன் மட்டும் நேத்து ரவுடி கிட்ட இருந்து என்ன காப்பாத்தாம இருந்திருந்தா என் கறி என்ன ஆயிருக்கும்? செல்வம், சும்மாடா. ரவுடிங்களா? பின்ன குப்பத்துல இருக்கவங்க எல்லாம் ஜென்டில்மேனா? 10 பேர் சேர்ந்து குறுக்காட்டி என்கிட்ட காசு பறிக்க பார்த்தாங்க. அடே இருடா, நானும் இவனும் ஜோடி சேர்ந்து அவனுங்களை ஓதன்னு உதைச்சிருக்கோம். அடே என்னடா பாவம், எவனோ வீசின கத்தி இவன் காலை படம் பார்த்துச்சு இல்லடா? ஆமாடா, எவனோ கத்திய வீசினா இவன் காலை நகர்த்தி காத்து பட்டுடுச்சு. சும்மாடா. அவன் 10 நாள் ஜெயிலுக்கு போனா பெரிய தியாகின்னு சொல்றான். நீ கத்தி குத்து வாங்கியிருக்க, ரத்தம் செஞ்சு இருக்கடா, ரத்தம். சொல்ற அதான் நாம தான் பெரிய தியாகிய சொல்லிட்டே மச்சான். என்ன மன்னிச்சிடுங்க. குடிக்கிறவங்க எல்லாம் அயோக்கியன்னு சொல்றாங்களே, அப்படி நினைச்சு நான் உங்களை எப்படியோ பேசிட்டேன். பரவாயில்லமா, நாம இதெல்லாம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கிறோம். இத பாரு, உனக்கு தெரியாது, உனக்கு குடிக்கிறவன் எல்லாம் அயோக்கியம் இல்ல, குடுக்காம குடிக்கிறான் பாரு, அவன் தான் அயோக்கியம். இந்த ஆண்டவன் நம்மள அடின்னு அடிக்கிறதுனாலதான் நாம அடின்னு இதை அடிக்கிறோம். ஐயோ, இனிமே அந்த கன்றாவி எல்லாம் சாப்பிடக்கூடாது. நான் கடைக்கு போய் சூடா டீ கொண்டு வரேன்.